நடிகர் விஜய் அவரோட மகன் ஜேசன் சஞ்சய் இப்ப விஜய் வேட்புமனு தாக்கல் பண்ணதுக்கு பிறகு நான் அப்பா கிட்ட சண்டை போட்டு ஒரு சில விஷயங்களை கேட்கறதுக்கு ரெடியா இருக்காரு அப்படின்னு தகவல் கிடைச்சிருக்குது. அதோட விவரத்தை இந்த வீடியோல பார்க்க போறோம். விஜயோட மனைவி சங்கீதா இப்ப ரீசெண்டா விவாகரத்து மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இவங்க விவாகரத்து மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20 சட்டமன்ற தேர்தலுக்கு 3 நாளைக்கு முன்னாடி நடக்க போகுது. இதுக்காக சஞ்சய், திவ்யசாஷா அப்புறம் சங்கீதா இவங்க 3 பேருமே கூடிய சீக்கிரம் ஒன்று சேர்ந்து விஜய்க்கு ஏதாவது சில விஷயங்களை ஆதாரங்களா திரட்ட போறாங்க அப்படிங்கிறதும், இன்னொரு பக்கம் சங்கீதா இப்ப லண்டன்ல வசிச்சு வர்றதாவும், இன்னும் ஒரு வார காலத்துல அவங்க இந்தியா வந்துடுவாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கிடையில சட்டமன்ற தேர்தலுக்காக பெரம்பூர் தொகுதியில வேட்புமனு தாக்கல் பண்ண விஜய் அங்க வேட்புமனு தாக்கல் அப்ப தான் சொத்து விவரங்களை மக்கள் கிட்ட தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற அடிப்படை விதிக்காக சில விஷயம் வெளியிட்டு இருந்திருக்காரு. அதுல 600 கோடி ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய சொத்துக்கள் தனக்கு இருக்கிறதாவும், இதுல ஒரு சில சொத்துக்களை தான் மனைவி பேர்ல அவர் வாங்கியிருக்கிறதாவும், பத்தாயிரத்துக்கு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கூடவே மனைவி, மகள், மகன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே ஒரு கணிசமான தொகையை தான் கடனாக கொடுத்துருக்கிறதாவும் அந்த வேட்புமனு தாக்கல அவர் பதிவு பண்ணியிருக்காரு. இந்த விஷயத்த பார்த்துட்டு இதுல எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுக்கிடையில தான் விஜயோட மகனார் கூட ஜேசன் சஞ்சய்க்கு இந்த வேட்புமனு தாக்கல்ல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லையா. தன்னோட அப்பா தனக்கு கொடுத்துக்கூடிய ஒரு சில தொகைகள் தான் படிக்க வச்சது, அதே மாதிரி தன்னோட வாழ்வாதாரத்துக்கோ மற்ற விஷயங்களுக்கோ அவர் கொடுத்துருக்கிற தொகையை அவர் எப்படி கடன் எடுத்துக்க முடியும், அதை அவர் செய்யக்கூடிய ஒரு கடமை இல்லையா, அதை நான் கடனாவை பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கொந்தளிச்சு போயிருக்காராம். கூடிய சீக்கிரம் இதை பற்றி தேர்தலுக்கு முன்னாடியே அம்மா சங்கீதா, தங்கச்சி திவ்யசாஷா அப்புறம் ஜேசன் சஞ்சய் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்து விஜயோட சட்டையை பிடிச்சி கேட்க போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம். அதுலேயும் ஒரு பெத்த பிள்ளைக்கு செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை நீங்கள் வேட்புமனு தாக்கல்ல எப்படி கடன் எழுத முடியும், இது கடனில் சேருமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கொந்தளிச்சிருக்காராம். பத்தாவதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறதால நீங்கள் எங்களுக்கு நல்லது செய்ய அர்த்தம் கிடையாது, நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்கள் நிலைப்பாடு இது எல்லாமே உங்களுக்கு கெட்ட பேர் மட்டும் தான் வாங்கி கொடுக்கும், கண்டிப்பாக எங்களோட முழு ஆதரவு எப்பவுமே அம்மாவுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுல ஜேசன் சஞ்சய் உறுதியாக இருக்கிறதாவும், கூடிய சீக்கிரம் விஜய் வீட்டில் சம்பந்தம் ஒரு மீட்டிங் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதும் இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, குக்கு வித் கோமாளி சீசன் 7 இன்னும் கொஞ்சம் நாட்கள் ஆரம்பிக்க போகுது. இந்த வருஷம் மற்ற சீசன் மாதிரி இல்லாமல் இந்த சீசனில் கப்புள்ஸ் வர போகிறாங்க, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபான் சமைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதில் கானா வினோத் அப்புறம் அவங்க மனைவி, ஐநார் துணை சோழன் அப்புறம் அவங்க ஒய்ஃப்னு சொல்லி ஒரு உத்தேச பட்டியல் வெளியே வந்திருக்கு. இதில் இப்போ கன்ஃபார்மாக ஒரு கப்புள் கன்ஃபார்ம் ஆயிருக்காங்க. அது யாருன்னு கேட்டிங்கன்னா, பரிதாபங்கள் சேனலில் நடித்து அது மூலயமா இப்போ ரீசெண்டாக டியூட் திரைப்படம் வரைக்கும் பல படம் நடித்தவர் தான் பரிதாபங்கள் டிராவிட். இந்த பரிதாபங்கள் டிராவிட் இருக்காருல்ல, அவருக்கு தான் இப்போ குக் வித் கோமாளில் வாய்ப்பு கிடைச்சிருக்குது. கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி தான் இவருக்கு திருமணம் ஆச்சு. அப்படிப்பட்ட டிராவிட் இப்போ தான் மனைவியோட குக் வித் கோமாளி சீசன் 7க்கு ஒரு ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்ட்டாக ஒரு கப்பலாக வரப்போகிறாங்களாம். ஏற்கனவே பரிதாபங்கள் டிராவிடுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. குக் வித் கோமாளி வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி பாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.